ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 12th இருக்கிற தமிழ் சான்றோர்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து 12th இருக்கிற பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏற்கனவே 11th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12th 4 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்டர்டே வந்துட்டு ஒரு வீடியோவில் 4 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு 12th பேலன்ஸ் இருக்கிற 4 இயர் கம்ப்ளீட் பண்ணால் 11th 12th இருக்கிற தமிழ் சான்றோர்கள் அறிஞர்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த இது கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். சரிங்களா, பார்க்காதவங்க நம்ம குரு சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற சான்றோர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். யார்? சோமசுந்தர பாரதியார். பிறப்பு இப்போ பார்த்தோன்னா 1869 1959. எட்டயபுரத்தில் பாரதியான பட்டப்பேர் வழங்கியவருக்கு 2 பேர் தான். எட்டயபுரத்தில் பாரதியான பட்டப்பேர் வழங்கிய 2 பேர். ஒன்று வந்து சுப்பிரமணியம் பாரதி, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தர் யாருன்னா சோமசுந்தர பாரதி. ஒன்று சுப்பிரமணிய பாரதி, இன்னொன்று சோமசுந்தர பாரதி. ஓகேங்களா, ஓகே. இப்போ சோமசுந்தர பாரதி என்றவர் சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்தார். சோமசுந்தர பாரதி சிறந்த வழக்கறிஞர். வஉசியோட அழைப்பை ஏற்ற ரூபாய் 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். வஉசி வந்துட்டு சோமசுந்தர பாரதியார் அழைச்சி சுதேசி கப்பல் நிர்வாக பொறுப்பை கொடுத்துருப்பார். அவரும் போயிருப்பார். எவ்வளோக்கு? 100 ரூபா சம்பளத்துக்கு. அவர் வஉசி என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார். என்கிட்ட 2 சரக்கு கப்பல் இல்லை, 3வது ஒரு தமிழ் கப்பல் இருக்காது. யாருன்னா அந்த சோமசுந்தர பாரதி தான். வஉசி வந்து சோமசுந்தர பாரதியை பற்றி சொல்லியிருப்பார். தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர். தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று செயலாற்றியவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் தான் நம்ம சோமசுந்தர பாரதி. இவர் எழுதின நூல்கள் பாருங்கள், தசரதன் குறையும் கைகேயி நிறையும். தசரதன் குறையும் கைகேயி நிறையும். திருவள்ளுவர், சேயர் தாயமுறை, தமிழும் தமிழரும். இது எல்லாமே இவர் எழுதின நூறு. தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேயர் தாயமுறை, தமிழும் தமிழரும். ஓகே, நெக்ஸ்ட் இவர் எழுதின உரைன்னு பார்த்தா தொல்காப்பியத்தில் அகத்திணையல் புறத்திணையலுக்கு உரை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மெய்ப்பாட்டியலுக்கு உரை எழுதியிருக்கார். தொல்காப்பிய அகத்திணையல் புறத்திணை, அதுக்கப்புறம் மெய்ப்பாட்டு, இதெல்லாம் உரை எழுதியிருக்கார். சமூக சீர்திருத்தங்கள் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார். சமூக சீர்திருத்த ஈடுபாடு கொண்டு சடங்குகளே இல்லாத திருமணங்கள் வந்து முன்னாடி நடத்தியிருப்பார். வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்கில் அவர்களுக்கு இவர் வாதாடினார். வஉசி சுப்பிரமணிய சிவாலாம் 2 வாழ்த்தனைலாம் வழங்கினாங்கன்றாலும் நம்மளும் ஐஎன்எம்மில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அவங்க அந்த மாதிரி வழக்கில் அவர்களுக்கு ஒரு வாதாடியது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஓகே, பாரதி என்னட்டு எட்டயபுரத்தில் வந்து சொன்னது யார்? 2 பேர். யார் யார்? சுப்பிரமணிய பாரதி, அதுக்கப்புறம் சோமசுந்தர பாரதி. சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அப்புறம் வஉசி வந்து கூப்பிட்டாரு, 100 ரூபா சம்பளத்துக்கு போகிறாரு அந்த கப்பலோட பணி ஏற்றுக்கிறதுக்கு. 2 சரக்கு கப்பல், 3வது ஒரு தமிழ் கப்பல் இருக்குதுன்றாரு. அது யாருன்னா சோமசுந்தர பாரதி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் நூல்கள் பார்த்தோன்னா தசரதன் குறையும் கைகே நிறையும், திருவள்ளுவர், சேயர் தாயமுறை, தமிழும் தமிழரும் என்று எழுதியிருக்காரு. அவர் எழுதின உரைனா தொல்காப்பியத்தில் அகத்தினை புறத்தினை, அதுக்கப்புறம் மெய்ப்பாட்டியத்துக்கள் உரை எழுதியிருக்காரு. சடங்குகள் இல்லாத திருமணம் முன்னே நடத்தியிருப்பார். வஉசி சுப்பிரமணிய சிவா இவங்க வழக்குகள் வாதாடியது இவரும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வைமு கோதை நாயகி. யார்? வைமு கோதை நாயகி என்ற ஒரு சான்றோர். 1901 1960 வரைக்கும் இவரோட பிறந்தது, அப்புறம் இறந்த டேட்டு. இவருடைய முதல் நூல் யார்? வைமு கோதநாயகோட முதல் நூல் வந்து இந்திரா மோகனா எனும் நாடக நூல். இந்திரா மோகன நாடக நூல். இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் சமகால எழுதலாம் அழைக்கப்பட்ட வைமுனா என்னன்னா வைத்தமாநிதி முடும்பை கோதநாயகி அம்மாள். வைத்தமாநிதி முடும்பை கோதநாயகி அம்மாள். கேட்கலாம், நாவல் ராணி அழைக்கப்படுவர் யார்? கதாமோகினி அழைக்கப்படுவர் யார்? ஏக அரசி என்று அழைக்கப்படுவர் யார்? இந்திரா மோகன நூலை நாடக நூல் யாரால் எழுதப்பட்டது? யாருடைய நூல் இது என்ற மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெகன்மோகன் என்ற இதில் வந்து 35 வருஷம் நடத்தியிருக்காங்க. ஜெகன்மோகன் என்ற இதில்
35 வருஷம் நடித்திருக்கார். 115 நாவல்கள் எழுதியிருக்கார். ஜெகன்மோகன் இதில் 35 வருஷம் நடித்திருக்காங்க. 115 நாவல்கள் எழுதியுள்ளார். என்ன சொல்றார் பாருங்க, குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமு கோதைநாயகி வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி. ஓகே, இதில் என்ன பார்ப்போமா, இந்திரா மோகன் நானூறு எழுதியிருக்காரு. நாவல் ராணி கதா மோகினி ஏகரசி இது மாதிரிலாம் அழைக்கப்பட்டிருப்பார். ஜெகன்மோகன் இதில் 35 வருஷமாக நடித்திருப்பார். 115 நாவல்கள் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் மா ராசமாணிக்கனார். யார்? மா ராசமாணிக்கனார். இப்போ 1907 1967 1907 to 1967 வரைக்கும் இவரோட பீரியட். இவரோட தந்தை ராஜமாணிகளோட தந்தை அரசு பணியாளர். ராஜமாணிகளோட தந்தை அரசு பணியாளர். ஆந்திரா மாநிலத்தில் கர்னூலில் சித்தூர் ஊர்களில் 4ஆம் வகுப்பு வரை பயின்றார். யார்? மா ராஜமாணிகள். ஆந்திரா மாநிலம் கர்னூலில் சித்தூர் என்ற ஊரை 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் பெறுவது தனது 15 வயசில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தாராம். பார்த்துக்கோங்க, 6ஆம் வகுப்பு 15 வயசில் தான் சேர்றாரு. தஞ்சாவூரில் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் பேருதவியால் தனது 15 வயதில் 6ஆம் வகுப்பு சேர்றாரு. ஓகேங்களா? சங்க காலத்தில் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர் இவர் தான். யார்? ராஜமாணிகள். சங்க காலத்தில் தொடங்கி பிற்கால வரைக்கும் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம ராஜமாணிகனார். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொகஞ்சதாரோ அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் இவர் தான். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதல்ல மொகஞ்சதாரோ அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? நம்ம ராஜமாணிகனார். இவர் எழுதின நூல்கள் பாருங்கள், சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை, 10 பாட்டு ஆராய்ச்சி என 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர். இவர் எழுதியது எல்லாமே ஆராய்ச்சி பற்றிய நூல்கள் தான். சோழரெல்லாம் எப்படி இருந்தாங்க, பல்லவர் எப்படி இருந்தாங்க, பெரிய புராணத்தோட ஆராய்ச்சி, தமிழ்நாட்டோட வட எல்லை, 10 பாட்டு ஆராய்ச்சி 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, 2006 2007 இவருடைய நூல்கள் தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டது. 2006 2007 நூல்கள் எல்லாமே தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. என்ன சொல்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து மா ராஜமாணிக்கனார் 1907 1967 ஓகே. தந்தை அரசு பணியாளர். ஓகே, இவர் இப்போ 4ஆம் வகுப்பு தான் படித்தார். எங்கே? ஆந்திராவில். அப்போ தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் தலைமை ஆசிரியர் உதவினால் 15 வயசில் 6ஆம் வகுப்பு சேர்றாரு. இவரோட சோழர்கள் வரலாறு முழுமையாக சங்க காலத்திலேருந்து பிற்காலம் வரைக்கும் முழுமையாக ஆராய்ந்தவர் இவர் தான். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் எழுதினவர் ஃபஸ்ட்டு இவர் தான். இவர் எழுதின நூல்களை பார்த்தா சோழ வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை, 10 பாட்டு ஆராய்ச்சி 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. 2006 2007 இவருடைய நூல்கள் எல்லாமே தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகே நெக்ஸ்ட்டு வாசுபா மாணிக்கம் என்ற ஒரு அறிஞர் பற்றி பார்ப்போம். தமிழ் இமயம் என்ற அறிஞர்களால் போற்றப்பட்டவர். தமிழ் இமயம்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் வாசுபா மாணிக்கமணி எழுதணும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்கு தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார். தமிழ் வழி கல்வி என்ற இயக்கத்தை நிறுவனார்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், அதுக்கப்புறம் முதல்வராகவும் இருந்திருப்பார். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் இருந்திருப்பார், அதுக்கப்புறம் முதல்வராகவும் இருந்திருப்பார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர். இந்த மாதிரி ஒரு பதவியெல்லாம் வகிச்சிருப்பார். என்னென்ன சொல்லுங்கள்? வாசுப மாணிக்கம். நாம் என்ன ஞாபகம் வந்துடணும்? தமிழ் இமயம்ன்றது ஞாபகம் வந்துடணும். இவர் தமிழ் கல்வி இயக்கம்ன்றது நடத்தினாங்க. சரி, தமிழ் கல்வி இயக்கம்ன்றது நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர். அழகப்பா கல்லூரியில் என்னது? தமிழ் பேராசிரியரும் முதல்வராக இருந்திருப்பார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக. மதுரை காமராசரில் துணைவேந்தர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். திருவனந்தபுரத்தோட திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டாராம். திருவனந்தபுரத்தில் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிஞ்சிருப்பார். அப்போ தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டவர் வாசுபா மாணிக்கம்.
நெக்ஸ்ட் இவர் எழுதுகிற நூல்கள் பார்த்தா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி இதெல்லாமே வாசு மாணிக்கம் எழுதின நூல்கள். என்னது? தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி. தமிழக அரசு வந்து இவருடைய மறைவிற்கு பின்னாடி திருவள்ளுவர் விருது கொடுத்துருக்காரு. தமிழக அரசோட மறைவுக்கு பின்னாடி திருவள்ளுவர் விருது கொடுத்துருக்காங்க. 2006 இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. 2006 இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட நம்ம வந்து 12th முடிச்சிட்டோம், 11th கம்பல்சரி எல்லாமே முடிச்சிடும். இருக்கிற அறிஞர் எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? இதிலிருந்து கம்பல்சரி 2 to 3 கொஸ்டின் மினிமம் 2 to 3 கொஸ்டின் கம்பல்சரி வரும். சரிங்களா? ஏன்னா 11th 12th டிகிரி ஸ்டாண்டர்டு வேறு இல்லை, அதனால். ஓகேங்களா? நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரிலிமினரியில் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதுமையான வீடியோஸ் இல்லைனா ஷார்ட் நோட்ஸு அப்படி இல்லைனா ஸ்மார்ட்டான வீடியோஸ் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.